ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கூட்டாஞ்சோறு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து சமைக்க போகிறேன். 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு 150 வந்து பருப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குக்கரில் வைக்கல, பானையில் தான் தனியாக நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு தான் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குக்கரில் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்திரத்தில் வந்து திறந்து வேக வச்சு சாப்பிட்றது தான் நல்லது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசியும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கழுவி வச்சுருந்தேன். அதில் விட சேர்த்து இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சோறு அந்த அரிசி வந்து வேக தண்ணி வந்து கம்மியான மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து தேவைன்னா நீங்கள் இதிலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசி எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கோம் காய்கறி, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து காய்கறியுமே சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் அரிசி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் காய்கறி போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு காய்கறி வந்து சீக்கிரம் வேகாது. அதுக்கு வந்து சோறு வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சோறு தண்ணி வந்து கொதிச்சிரும் இல்லையா, கொதிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து காய்கறியுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து முதல்ல வெட்டினீங்க அப்படின்னா கருத்துரும். கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் தண்ணி வந்து கொதித்து நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கத்திரிக்காய் வெட்டி போடுங்க, இல்லைன்னா அது வந்து கருத்துரும். இப்போ வந்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கத்திரிக்காய் கருத்துரும். கொஞ்சம் அதில் வந்துட்டு காய்ப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். காய்ப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காய்ப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய்ப்பொடி வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம ரைஸ்லாம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு நம்ம வந்து அதுக்கு தேவையான என்னெல்லாம் பார்த்துருந்தா அது அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாம் பார்த்துருந்தலாம். நான் வந்து 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துகிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக நீங்கள் நல்லாவே அரைச்சிக்கோங்க. இதை வந்து சோறு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை போடணும். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து உங்களுக்கு வற்றிச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்செல்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரிசி அதிகம் போட்டுக்கிறதுனால வந்து 2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் அவங்களோட அரிசி அளவு அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. இதேமாரி கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து தாளிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி, காரத்துக்கு அனுசரித்து நீங்கள் வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லியிலையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த மசாலா எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து அப்படி ட்ரை ஆகிட்டதுனால கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்படி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஊற்றி செய்யும்போது வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறுக்கு. இப்போ வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் போட்டுருக்க மசாலா எல்லாமே கரிஞ்சிரும்.
பார்த்திங்கன்னா நம்ம சோறு நல்லா வெந்து கரெக்டாக வந்துட்டு நான் வந்து தண்ணி எல்லாமே இதில் ஊற்றிட்டேன். ஏன்னா தண்ணி வந்து வத்த கொஞ்சம் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து ரொம்ப வந்து தண்ணி எல்லாமே இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது. தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த சோறு வந்து நல்லாயிருக்கும். ஏன் டைம் ஆக வந்து தண்ணி இல்லாமல் வற்றிடும். அதனால் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளித்து இப்போ கொட்டிடலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட இல்லை சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் பேஸ்ட்டு கூட நம்ம சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம். ஏன்னா அங்கே இங்கே அந்த பேஸ்ட் வந்து அப்படி இப்படி இருக்கும். அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். லஞ்சு கூட நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தண்ணியில் வற்றினாலாம் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு பாருங்கள். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பதத்தில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து காம்பினேஷன் துவையல் இல்லை ஊறுகாய், சீனி அவரைக்காய் வத்தல், இதாவது நீங்கள் வந்து வறுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.